அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அதாவது கிளாஸ் நடந்துருக்கு, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன திடீர்னு பண்ணுறாங்கன்னு தோணும். இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. நேற்றும் தாம்பரத்தில் இதே மாதிரி நடந்தது. நாங்கள் கூட எதிர்பார்க்கல, பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. ஒரு 10 பேர் தான் அங்கே தாம்பரத்தில் பாஸ் பண்ணாங்க, ஒரு 10 பேர். அதாவது பல மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது கூட வேணால். இப்போ இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு மந்தமான சூழ்நிலை காணப்படுது. அது நீங்களும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதுவும் டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்கள் மத்தியில் போன குரூப் 2க்கும் இந்த குரூப் 2க்கும் என்ன வித்தியாசம்னா, போன தடவை நிறைய படிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாங்க, நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. ஒரு 6 மாதம் 8 மாதமும் நம்மளால் படிக்க முடியும்னு கான்ஃபிடென்ட் இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே என்னென்னா, மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு பயம் கொடுத்துருக்கு, தன்னம்பிக்கை இல்லாத தன்மை காணப்படுது. தன்னம்பிக்கை இல்லைன்னா 3 மாதத்தில் படிக்க முடியுமா, 3 மாதத்தில் பிலிம்ஸ் தானே, ஐயோ நம்ம படிக்க முடியாமல், அதுக்கு வேறு கிளாஸ் போகணுமா, அது ஒரு யோசனை பண்ணுறதுக்குள்ளே 2 வாரம் காலி ஆகிடுது. இதனால் என்னென்னா எல்லோரும் ஒரு ஸ்டாக்னேஷன் மாதிரி அப்படியே ஒரு மந்தமாக ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே பாஸ் பண்ண நீங்கள் படிக்கிறதும் குரூப் 2க்காக, இவங்க பாஸ் பண்ணதும் குரூப் 2க்காக. நாங்கள் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து குரூப் 4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த குரூப் 2 ரிசல்ட் எல்லாத்தையும் சேர்த்து போன தடவை பண்ண மாதிரி கிராண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் பிளான் பண்ணுது. திடீர்னு என்னென்னா, இவங்க வாயால் சொன்னால் இவங்களுடைய அனுபவத்தை, இவங்களுடைய மோட்டிவேஷன், ஏன்னா 2 எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான் சொல்லும்போது மனசில் என்னென்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பிறக்குன்றதுக்காக தான் என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷன் ஒரு சும்மா ஒரு ஓரளவுக்கு. இப்போ நான் 40 பேர் கூப்பிட்டோம். நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு இப்போ காலைல கூட ஃபோன் பண்ணால் வீடு ஷிஃப்ட் ஆகுது இது அதுன்னு சொல்லி சில காரணங்கள் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு காரணம் இல்லை. நாங்கள் சொல்லும் போதே என்ன அர்த்தம், சிம்பிள் ஃபங்க்ஷன் தான், பசங்களுக்கு மோட்டிவேஷன் வர சொல்லியிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. பெரிய ஃபங்க்ஷனில் ஷீல்டெல்லாம் தரமாட்டோம். வாங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், பெரிய ஃபங்க்ஷன் போது வாங்கணும். அது ஒரு சொன்னது தப்பாக போச்சு. அதனால் கொஞ்சம் பேர் வர முடியல. ஆக்சுவலாக நான் இப்போ வெளியே பேனர் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிலர்னு போட்டிருக்கோம். பாஸ் பண்ணவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் சிலர் சொல்லலை. அது இல்லாமல் இன்னும் கவுன்சிலிங் முடியல, இன்னும் ஸ்டெனோலாம் இன்னும் ஆரம்பிக்க போது. பக்காவாக 100% நம்ம பொய்லாம் நம்ம சென்டரில் சொல்ல மாட்டோம். போன தடவை 229 பேர் குரூப் 4 சொன்னோம். அது உண்மையாக 229, அது சொல்லாத ஒரு 20 பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வெளியே வச்சுருக்க பேனரில் 40 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போத்திய நிலவரத்துக்கு தான் இந்த நிலவரம் வந்து அதிகமாக இருக்கும். அதில் எல்லாரையும் தான் கூப்பிட்டோம். அதில் தாம்பரத்தில் வந்தவங்களையும் இங்கே வர சொல்லியிருந்தோம். ஏன்னா முனிசிபல் கமிஷனர் பிசி ஏமலத்தா முனிசிபல் கமிஷனர் ஆகியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே மாடல் எக்ஸாமில் இங்கே காஞ்சிபுரம் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அதனால் அவங்க தாம்பரத்துலேயும் கொஞ்சம் ப்ரிலிமினரி மெயின்ஸ் இங்கே படித்தாங்க, ஃபிலிம்ஸை அங்கே படித்தாங்க. அதனால் ஃபிலிம்ஸ் அவங்க அங்கே
நாங்கள் நேற்று வந்த 10 பேரும் சூப்பராக பேசினாங்க. அதெல்லாம் யூடியூப்பில் வரும் பாருங்க. நிஜமாக நிறைய பசங்க பார்க்குற பசங்க எல்லாமே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. அது என்ன அது வரை அது சாயங்காலம் இவங்க காம்ப்ரமைஸ் சொன்ன மாதிரி ஈவினிங் வந்து அவ்வளோ இம்பாக்ட் இருந்தது. இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது இவங்க பேசுகிறது தான் உங்களுடைய இந்த 1.5 மணி நேரம் கிளாஸ், இந்த 1.5 மணி நேரம் ஃபங்க்ஷன் நல்லா போகணுமா இல்லையானா இங்கே இருக்கிற ஒரு 15-20 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேசுகிற பேச்சில் தான் இது வந்து இந்த விழா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா இல்லையான்ட்டு நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களையும் அந்த பயிற்சி மையத்தில் என்ன நடந்தது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றதை உங்ககிட்ட அவங்க பரிமாறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஐயோ ஒன்றும் ஆயிடுச்சுன்னா இது கிளாஸ் தாராளமாக நம்ம பயிற்சி மையத்தை பற்றி தெரியும். உயிரை கொடுத்தாது என்ன பண்ணீங்க, சிலபஸை வந்து பக்கா எல்லாம் முடிச்சிடலாம். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ்க்காக இந்த நேரத்தில் இது பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் தயவுசெய்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிங்க. இது பிலிம்ஸ் எக்ஸாம்னா தயவுசெய்து பயப்படாதீங்க. மெயின் எக்ஸாம் இது வந்து 170 குரூப் 4 எக்ஸாம் மாதிரிலாம் கிடையவே கிடையாது. குரூப் 4 எக்ஸாம்னா 170 போட்டால் தான் வேலை வாங்க முடியும். இப்போ அதான் நிலமை இருக்குது. இது வந்து ஒரு பிலிமினரி ஒரு குவாலிஃபை எக்ஸாம் தான். தயவுசெய்து ஒரு 150 டார்கெட் பண்ணுங்கள். 150 டார்கெட் பண்ணால் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மேடலுக்கு குரூப் ஒரு 65,000 சேலரி இருக்கிற ஒரு 500 போஸ்ட் வரப்போகுது. 50,000 பேரில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகலாம். 150 போட்டால் இல்லை ஒரு 140 போட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது குரூப் 2A போஸ்ட்டாக செலக்ட் ஆகுங்க. அந்த 150 140 இந்த ரெண்டுத்துக்காக தான் என்ன அர்த்தம், இந்த 3 மாதத்தை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக உங்களால் முடியும். 3 மாதம் வெறி கொண்டு படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்ட பிறகு மெயின்ஸ் தாராளமாக டைம் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சவொடனே 2 மாதம் ரிசல்ட் வருது. கண்டிப்பாக OMR ஷீட் திருத்தினா கூட 2 மாதம் ஆகும். அப்படி தான் இது கடந்த கால நிகழ்வுகள் இருக்குது. 2 மாதம் கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி 4 மாதம் டைம் தருவோம். போன தடவை அப்படி தான் பண்ணால் 4 மாதம் டைம் கொடுத்துரும். 6 மாதம், ஏன் நம்ம புனிதத்தில் இன்னொரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா கூட வரலாம். அதனால் உங்களுடைய மெயின் எய்ம் என்னென்னா பிலிமினரி எக்ஸாம் ஜஸ்ட் குவாலிஃபை எக்ஸாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டா கூட போதும். உள்ளே எப்படியாவது என்ன பண்ணீங்க, அதில் 500 × 10 5000, 2000 × 10 20,000 பேர், அப்போ 25,000 பேரில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிடுங்க. அந்த செலக்ட் ஆனீங்கன்னா இவங்க மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. இவங்க கூட கஷ்டப்பட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன அர்த்தம், மெயின் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாக சொன்னால் இன்டர்வியூ போஸ்ட்டு கம்மி தான். நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் இவங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை. இவங்களாம் என்ன பண்ண, நான் இன்டர்வியூ போஸ்ட் செலக்ட் ஆனாங்களே, இவங்களாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் எழுதியா பாஸ் பண்ணாங்க. இவங்களாம் என்ன எழுதுனாங்க, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுனாங்க. உட்காந்து படின்னு மாங்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுனாங்க. அந்த தொல்லை ஒழிஞ்சுது உங்களுக்கு. அந்த டிஸ்கிரிப்டிவ் நான் இன்டர்வியூ போஸ்ட் போனேன்னா இப்போ என்ன கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் பேப்பரே கிடையாது, அப்ஜெக்டிவ் பேப்பர் ஷேடிங் பண்ணலாம். ஆனால் இவங்க அந்த அனுபவத்தை தான் சொல்ல போகிறாங்க. டிஸ்கிரிப்டிவாக தான் படித்தாங்க. இவங்க இப்போ இதோட விட போகிறதில்ல. இங்கே இருக்கிற 15 பேர் நான் விசாரித்த வரைக்கும் ஜஸ்ட்டில் போனவங்க. இவங்களாம் ஜஸ்ட்டில் இன்டர்வியூ போஸ்ட்டே வாங்கியிருக்கலாம். 65,000 சேலரி வாங்க வேண்டியவங்க பாதிக்கு பாதி இப்போ 35,000 38,000 சேலரி வாங்குற நிலைக்கு வந்துட்டாங்க. விட மாட்டாங்க. இவங்க எல்லாருமே மறுபடியும் முயற்சி பண்ணி அடுத்த உங்களோட இவங்க வெற்றி பெற்றதாலும் உங்களுடைய சக போட்டியாளராக தான் இப்போவும் வந்திருப்பாங்க. அதை அவங்க வாயிலே சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதாவது ஜெயிச்சுட்டு வந்து சினிமாவில் ஒரு டைலாக் வருமே, ஜெயிச்சுட்டு வந்து சொன்னால் அவங்க சொன்ன உலகம் சப்ப சொன்னால் கேட்காது, ஜெயிச்சுட்டு வந்து சொன்னால் நம்புவீங்கன்னு சொல்லிங்க. அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்கள் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் நிறைய, எல்லாருக்குமே கொஞ்சம் நெஞ்ச அழுகல், எல்லாருமே அழுது தான் ஒரு விஷயத்த சொல்லும் போது கேட்டோம்னா அதிர்ச்சியாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ சொல்லி வச்சுருக்காங்க. இவ்வளோ இந்த பொண்ணை பார்த்தா இவ்வளோ கஷ்டமாகப்பட்டது இந்த பொண்ணுன்னு அப்போ தான் தெரியுது. அதுதான் அப்போ தான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுது. அது மாதிரி இந்த அனுபவங்களை இந்த இருக்கிற இந்த 1.5 மணி நேரம் நேரத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிம்மா, உங்களுக்கு இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்திருக்காங்க. இந்த விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் நம்முடைய சென்னையோட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அவர்கள் வந்து வருகை தந்திருக்காங்க. அவங்களையும் இந்த சபைக்கு நான் வந்து வரவேற்று உங்கள் முன்னாடியான வெற்றியாளர்களுக்கு அவர்களுடைய கையால் சால்வை அணிவித்து கௌரவிப்பது என்பது தான் சிறப்புக்குரிய கௌரவமாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் அவ்வளோ உழைத்தவர்கள். அந்த உழைத்தவர்களை பாராட்டுவதற்கு இயல்பாகவே ஐயா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி மாவட்ட நீதிபதி அவர்கள் வருகை தராங்க. கொஞ்சம் கைத்தட்டி அவர்களை வரவேற்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தற்போது சிறப்பு விருந்தினர் அவர்களால் ஒவ்வொருவரும் கௌரவிக்கப்பட்டு அவருடைய அனுபவ மொழிகளை ஒரு சில மணித்துளிகள் உங்கள் முன் பேசும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி படித்தாங்க,
நீங்கள் படிப்பதற்கு என்ன உந்துதலாக அவங்களுடைய வாழ்க்கை பாடம் அமைந்திருக்கிறது என்பதற்கான களம் தான் இந்த மேடை. இப்போ வந்து உங்களுக்கு நம்ம என்ன மோட்டிவேஷன் கொடுத்துருந்தாலும், உங்களுக்கு தர்க்க ரீதியாக இந்த வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளை உங்களை எடுத்து சொன்னாலும் கூட, வெற்றி பெற்ற ஒருவர் அவருடைய அனுபவ பாடத்தை சொல்லும்போது அதே அனுபவத்தில் அதே வாழ்க்கை துன்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு அது சட்டென்று புரியும் என்பதனால அத்தகைய வெற்றியாளர்களை இங்கே வர சொல்லி அவர் சிறப்பு விருந்தினர்கள் கரங்களால் அவர்கள் கௌரவிக்கப்பட்டு உங்கள் முன் ஒரு சில நொடிகள் பேசுவார்கள். பேசி முடித்து நம்முடைய விழாவை சிறப்பிக்கலாம். அந்த வகையிலே முதலில் பேச இருப்பவர், அந்த லிஸ்ட் பேசுவதற்கு முன்னால் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு திரு காமராசர் அவர்கள் நம்முடைய மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு இடையில் எல்லாரும் கைத்தட்டி பார்க்கலாம். கண்டிப்பாங்க. அடுத்ததாக நமக்கு மற்றொரு சிறப்பு விருந்தினராக இருக்கின்ற திரு கமால் பாஷா ஐயா அவர்களுக்கு போஸ்டல் துறையிலே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவர்களை சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்காங்க. அவர்களுக்கு அவை நாகரிகம் கருதி மரியாதை நிமித்து திரு சசிகுமார் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன். யார் இருக்கா, யார் இல்லை, யார் இருக்கா, மூணு இருக்கா?